பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது இது தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பத்தில் தாவீது என்ன பதிவு பண்ணுகிறார்? நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். அதுபோல சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று எழுதுகிறார். இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிப்போமானால், தேவன் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை பாராட்டினார். தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி தேவனை வேதனைப்படுத்தி அவன் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போய்விடுகிறான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் எனக்கு பிரியமானவன் என்றும் சொல்லி அவனை மேய்த்து கொண்ட அந்த தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினான். இப்போது இந்த கோபத்துக்கு ஆளான தாவீது, அவன் பாவத்தை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் அவனை உணர்த்தின பொழுது இந்த தாவீது மனம் வருந்த ஆரம்பித்தான். தேவ சமூகத்தில் போய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர்கிட்ட மன்றாடி இரக்கம் பெற்றான். தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். என தேவன் அவனை மன்னித்து அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஒருவேளை இந்த தாவீதுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கவில்லை என்றால் இவனுடைய ஆத்துமா எங்கே போயிருக்கும்? தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிருக்கும். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் தாவீதை போல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தாவீது செய்த அந்த பாவத்தினால அந்த தேவனுக்கு பிரியமாக இந்த தாவீதுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் தாவீது மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான், தேவனிடத்தில் இரக்கம் பெற்றான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது முதலாவது அவனுடைய சரீரம் மரணமடைந்து விடுகிறது, இரண்டாவது ஆத்துமா மரணமடைந்து விடுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த ஆத்துமா மரணமடைந்து அது எங்கே போகிறது? பாதாளத்துக்கு போய்விடுகிறது. அல்லேலூயா. எனவே நாம் கவனமாக நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போயிடக்கூடாது. நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் போக வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு அந்த போர்த்திபருடைய மனைவி என்ன செய்கிறார்? உடன்படுகிறாள். ஆனால் அந்த யோசேப்பு அந்த பாவத்துக்கு உடன்படாமல், என் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடி அவன் என்ன செய்கிறான்? அந்த பாவத்துக்கு உடன்படவே இல்லை. அந்த யோசேப்பை ஆண்டவர் அந்த எகிப்து நாட்டுக்கே அதிகாரியாய் மாற்றுவது போல நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். பாவ காரியத்துக்கு செயல்களுக்கு நம்மை நீங்களாக்குவோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்வோம். நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகாதபடி நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கூட பழகின எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, பாவத்திலேயே மரித்து போய்விட்டார். ஆனால் நீங்களும் நானும் அந்த பாவ மன்னிப்பை அடைந்து தேவனுடைய இரக்கம் பெற்றிருக்கிறோம். தாவீதை போல அந்த வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின அந்த கிருபை பெரியது என்ற வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முழு உலகத்தையும் தேவன் அழிக்க போகும்போது அந்த நோவா என்கிற நீதிமான் அவன் பாவம் செய்யலை. தான் வாழ்ந்த காலத்தில்
இருந்த மனிதர்களுக்குள்ள அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் நோவா அந்த பாவத்தை செய்யலை. அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தபடினால தேவன் நோவாவுக்கு தன்னுடைய கண்களை கிருபை பாராட்டினார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய கிருபையை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எனவே பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை விட்டு ஓடுவோம். பாவம் செய்கிற அந்த செயல்களை முற்றிலும் அழித்து, பாவ செய்கைகளை அழித்து நாம் தேவனுக்கு நீதி உணர்வுகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வேகமாய் பொறுமையாக ஓட தேவன் நம்ம கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். தாவீது சொன்னது போல, நீர் எனக்கு பாராட்டின உங்களுடைய கிருபை பெரியது என்று சொன்னீரப்பா. இந்த வசனத்தின்படி எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு உங்களுடைய கிருபையை பாராட்டியிருக்கிறீங்க. எங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவரே தாழ்ந்த பாதாளத்திலிருந்து எங்களை பாதுகாத்து, அந்த பாதாளத்துக்கு தப்புவித்து எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறாங்க. எங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நம்ம அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும். ஆமேன்.